ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுன்னு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ஆறுமுகமும் நெல் குடோனுக்குமே போகிறாங்க. அங்கே வந்து வேலை செய்கிற ஸ்டாஃபை வந்து அவங்க ஹஸ்பண்டுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஆறுமுகமும் பயங்கர கோவத்துலேயுமே எதுக்காக இங்கே இருக்கவங்கள அடிக்கிறீங்க அப்படின்னு மாதிரியுமே பயங்கரமாக அடிச்சுட்றாங்க. அதை பார்த்ததும் என்னோட ஒய்ஃபை நான் அடிக்கிறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஸ்டாஃபுமே கேட்கவும் உடனே அங்கே ஆறுமுகத்துக்கு பயங்கர கோபமாகவும், இங்கே நீங்கள் உங்களுடைய வீட்டு பிரச்சனையை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும், அதுவும் இல்லாமல் என்னோட குடோனுக்கு வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமும் சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த ஒரு பர்சனும், நீ என் பொண்டாடி அடிக்கிறதுக்கு நீ யாரா கேட்கவேன், அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ கனெக்ஷனில் இருக்கீங்களா அப்படின்னு மாதிரியுமே தப்பான ஒரு வார்த்தையுமே யூஸ் பண்ணிட்டுறாங்க. இதை கேட்டதுமே ஆறுமுகத்துக்கு பயங்கர கோவம், உடனே அவங்கள வெளுத்துமே வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து, போலீஸ்காரனவே நீ அடிக்கிறியா, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு மாதிரியுமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. உடனே அவங்க கிளம்புனதும் அங்கே சஞ்சய் கிட்ட போயிட்டு நிற்கவும், சார் வணக்கம் அப்படின்னு மாதிரியுமே வணக்கம் வைக்கிறாங்க. அவரை பார்த்ததும் இங்கே சஞ்சயும், என்ன இது கையெல்லாம் அடிபட்டுருக்கு, என்னாச்சு, எங்கே போய் அடி வாங்கிட்டு வந்த அப்படின்னு மாதிரியுமே அங்கே சஞ்சய் வந்து கேட்குறாங்க. உடனே, சார் அந்த ஆறுமுகம் தான் சார் என்னை அடிச்சிட்டான், அதுவும் இல்லாமல் என்னோடய ஒய்ஃபை இங்கே என்ன பண்ணுற, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குற போது அங்கே என்னோடய ஒய்ஃப் வந்து கொடுக்கல, அதுவும் இல்லாமல் நான் அவளை அடித்ததுனால என்னை பார்த்து அவன் கோபமாகவும் என்னை போட்டு பலமாக அடித்தேன் சார், அவனை மட்டும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார், அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகம் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எழுதி கொடுக்குறாங்க சஞ்சய் கிட்ட. ஏன்னா சஞ்சய் வந்து ஏற்கனவே ஆறுமுகத்து மேலே பயங்கர கோபமாகவும் இருக்காங்க. அந்த ஒரு பழியை வந்து நம்ம இப்போவே தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வாங்கி அவங்க மேலே கேஸுமே ஃபைல் பண்ணிடுறாங்க. ஃபைல் பண்ண கையோட அவங்க ஜீப் எடுத்துக்கிட்டு அங்கே ஆறுமுக குடோனுக்குமே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் சிவாவுமே சிந்துக்கு செஞ்ச உதவியை வந்து எப்போவுமே நான் மறக்க மாட்டேன், நீங்கள் செஞ்ச நன்றி கடனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறோன்னு தெரியல, ஆனால் எனக்காக நீங்கள் உங்கள் அம்மாவே நீங்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு தொடுத்துருந்தேன் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே ஒரு சைடு கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மாவே நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டு, அதுவும் உங்கள் அம்மா மேலே இருக்கிற பாசம் எல்லாமே நீங்கள் மறந்து உங்கள் அம்மா தப்பு செஞ்சுருக்காங்க, அதுக்கான தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட சொன்னதை நினைக்கிற போது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. டாக்டர், நீங்கள் என் மேலே இவ்வளோ பெரிய பாசம் வச்சுட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நீங்கள் எனக்காக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மாதிரியுமே சிந்து வந்து சொல்லிவிடுவாங்க. இதை கேட்ட அங்கே சிவாவுமே, சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா என்னை பெற்று நல்லா தான் வளர்த்தாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க இது கெட்ட விஷயமெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க நல்லவங்களாக இருக்கக்கூடாது, ஆனால் நீ வந்து அப்போது இருந்தே நீ ஒரு பொய்யை தான் சொன்ன, அதுவும் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என் மேலே முழுமையான ஒரு அன்பு வச்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அப்படி ஒரு பொய்யை சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அது பொய் கிடையாது, என் மேலே வச்சுட்டு இருந்த பாசமும் மரியாதையும் அன்பு எல்லாம் சேர்த்து நீ அப்படி ஒரு தப்பு பண்ண, ஆனால் அம்மா வந்து தெரிஞ்சே அந்த அம்மன் நெய்யை திருடி உன் மேலே பழி சுமத்தணும்னு நினச்சவங்க இந்த வீட்டுக்குள்ளே அது யாராக இருந்தாலும் இருக்கக்கூடாது. ஏன்னா உனக்கும் அவங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. நீ வந்து பாசத்தை வச்ச, ஆனால் அவங்க உன்னை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்தில் அந்த ஒரு வெறியில் அவங்க இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி பண்ணி உன்னை எதனா ஒன்று கண்டிப்பாக பண்ணி ஆகுவாங்க. அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கலனா அவங்க மறுபடியும் இப்படி ஒரு தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தண்டனை வேணும். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி பெரியம்மா இப்படி ஒரு முடிவை எடுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அன்னபூர்ணி பெரியம்மா யார் எந்த ஒரு தப்பு பண்ணியிருந்தாலையும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு இருக்கிறவங்க யாருக்கும் அவங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு மாதிரியுமே அன்னபூர்ணி பெரியம்மா சொல்லிக்கிறத நினைக்கிற போது எனக்கு ஒரு சைடு சந்தோஷமாக தான் இருக்குது. அது யாராக இருந்தாலையும் நானுமே இந்த வீட்டில் அம்மாவை வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஆறுமுகத்தை அந்த அஜய் வந்து இங்கே சஞ்சய் வந்து அடித்து இழுத்துட்டு போகிறத அங்கே இருக்கிற குணோட இருக்கிற ஒரு பர்சன் மட்டும் அங்கே பைரவிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பைரவிக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது. உடனே இங்கே அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, அத்தை இங்கே ஆறுமுகத்தை சஞ்சய் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம், என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரியல, அங்கே குடோனில் இருக்கவங்க ஒரு பர்சனை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதா அங்கே குடோன்லேருந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. அத்தை எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, இப்போ தான் என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் போனார், ஆனால் அங்கே போய் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் சஞ்சய் ஏன் இங்கே ஆறுமுகத்தை கடத்திட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்றது சொல்லிட்டு எனக்கு இன்னுமே புரியல. ஆனால் சஞ்சய் இது மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, அங்கே என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக விசாரிச்சு தான் பண்ணுவார். ஆனால் இப்போ
இப்போ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை வாங்கத்தை நம்ம போய் அங்கே ஆறுமுகத்தை பார்த்து நம்ம வெளியே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு மாதிரியுமே அங்கே பைரவி வந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும் அன்னபூர்ணி வந்து என்ன சொல்கிற பைரவி அங்கே ஆறுமுகத்தை சஞ்சய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கானா என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு கேட்கவும் இங்கே பைரவியும் அத்தை எனக்கு என்னத்த தெரியும் அவங்க குடோர்லேருந்து யாரோ கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க நம்ம உடனே அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் வாங்க அப்படின்னு மாதிரியுமே அங்கே அன்னபூர்ணியை வந்து பைரவியுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே வீட்டுக்கு வெளியே உக்காந்துக்கிட்டு மகாவுமே பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மகா செஞ்ச தப்புக்கு அன்னபூர்ணியும் வீட்டை விட்டு வெளியே அமிச்சாங்க. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போன கையோட அங்கே அந்த தப்பை உணருவாங்க, அந்த தப்பை மறுபடியும் செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால தான் அங்கே அன்னபூர்ணியும் வீட்டை விட்டு வெளியே அமிச்சாங்க. ஆனால் அங்கே வெளியே வந்ததும் அங்கே மகா வந்து இந்த வீட்டில் இருக்கிற சிந்துவையும் அன்னபூர்ணியும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற ஒரு பிளானில் இறங்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் எப்போ தான் அவங்க திருந்துவாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி தான் இங்கே மகாவுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ணி அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா லைஃப் லாங் அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க வர முடியாது. அதுவும் இல்லாமல் வெளியே இருந்தவங்க அந்த கேட்டுக்கு வெளியே வந்து அன்னபூர்ணி வந்து மகாவை அமுச்சு விட்டுருவாங்க. அது தெரியாமல் மகாவுமே இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பைரவிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சிவாவுக்குமே இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே கால் பண்ணவும் சிவா அட்டன் பண்ணி சொல்லுங்கள் பெரியம்மா என்ன விஷயம் அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும் சிவா இங்கே ஆறுமுகத்தை இங்கே சஞ்சய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே குடோனில் ஏதோ பிரச்சனை போல், அந்த பிரச்சனையில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதனால ஆறுமுகத்தை வந்து சஞ்சய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம், நீ வரியா சிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவா கிட்ட கேட்கவும் உடனே இங்கே சிவாவும் அம்மா நீங்கள் உடனே போங்கம்மா நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போனதும் அங்கே ஆறுமுகத்தை பயங்கரமாக போட்டு அடித்து விட்டுருக்காங்க இங்கே சஞ்சயுமே. ஆறுமுகம் வந்து மூஞ்செல்லாம் காயத்தோட அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த அன்னபூர்ணிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. உடனே அங்கே ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு ஆறுமுகம் என்னாச்சு, ஏன் மூஞ்செல்லாம் அடிபட்டுருக்கு, போலீஸ் இங்கே சஞ்சய் ஒன்று அடித்தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே ஆறுமுகத்துக்கிட்ட கேட்கவும் உடனே ஆறுமுகமும் ஆமாம்மா என்ன சஞ்சய் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டான், அதுவும் இல்லாமல் நான் எந்த தப்புமே பண்ணலம்மா, நம்ம குடோனில் வேலை செய்கிற ஒரு லேடி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்காரரு பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததும் நான் கோவத்தில் அவரை அடித்தேன். ஆனால் அவரை கேட்காம என்னை வந்து இங்கே சஞ்சய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு என்னை பயங்கரமாக அடிக்கிறாமா, அவனுக்கு எவ்வளோ பெரிய கொழுப்பு இருக்கும், தப்பு பண்ண அவனை விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவன் போலீஸாக இருந்துட்டு கூட அவன் குடிச்சிட்டு வந்து அவங்களுடைய ஒய்ஃபை எப்படி அடிச்சாமா, என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, என்னோட குடோனில் வேலை செய்கிறவங்க யாரையுமே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த லேடியையும் என்னையும் வச்சு தப்பாக பேசினாங்க. அந்த ஒரு கோவத்தில் தான் நான் அவரை அடித்தேன். ஆனால் அதெல்லாம் தெரியாமல் அதெல்லாம் சொல்லியுமே இங்கே சஞ்சய் கேட்காம என்னை போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கூட்டிகிட்டு வந்து இப்படியெல்லாம் அடிச்சிருக்காமா. எல்லாத்துக்குமே காரணம் அந்த இது குடிச்சிட்டு வந்த அந்த போலீஸ் தாம்மா. அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகமும் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அங்கே அன்னபூர்ணியும் பைரவியும் பயங்கரமாக கோபமாக இருக்காங்க. உடனே இங்கே இது சஞ்சய் கிட்ட போயிட்டு சஞ்சய் எதுக்காக நீ ஆறுமுகத்தை கடத்திட்டு வந்த, அதுவும் இல்லாமல் கடத்திட்டு வந்ததும் இல்லாமல் அவன் தப்பு பண்ணானா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாமலே நீ அவனை எதுக்காக போட்டு இப்படி அடிச்சிருக்க, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவி வந்து அங்கே சஞ்சய் கிட்ட கேட்கவும் உடனே இங்கே சஞ்சயும் பைரவி இங்கே ஒரு பொண்ணுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது, ஆனால் அவங்க வீட்டு பிரச்சனையில் எங்கள் ஆறுமுகம் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டு பிரச்சனையில் எதுக்கு இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுமே கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டவே போட்டு பயங்கரமாக அடித்ததுனால, அதுவும் இல்லாமல் அவர் ஒரு கான்ஸ்டேபிள், அவர் ஒரு போலீஸ், அது இல்லாமல் போலீஸ்ன்னு தெரியாமல் அப்படி அடித்ததும் இல்லாமல் உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலெல்லாம் விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும், அது இல்லாமல்
இல்லாமல் அதனால தான் நான் ஆறுமுகத்தை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். அது இல்லாமல் அவன் இப்படி பண்ணதுக்கு அவன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனோட இங்கே கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணால் அதுக்கு டக்குன்னு வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா எங்களை வந்து வேலையில் விட்டு இன்னும் நீக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே ஒரு பொய்யான ஒரு வாக்குமூலத்தை அங்கே சஞ்சயுமே பைரவி கிட்ட சொல்லவும், பைரவி வந்து சஞ்சய் நீ என்ன இருந்தாலுமே அவனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க ஓகே. ஆறுமுகம் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாமலேயே நீங்கள் ஆறுமுகத்து மேலே நீங்கள் எப்படி கை வைக்கலாம்? உங்களுக்கு கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அதுவும் இல்லாமல் தப்பு அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? நீங்கள் கேஸ் ஃபைலை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அவர் மேலே கேஸை கொடுத்து உள்ளே தூக்கிட்டு வந்து வச்சு நீங்கள் அவரை அடிச்சிடுவீங்களா? எதுக்காக நீங்கள் அடிச்சிங்க? அடித்ததுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட சஞ்சய் பைரவி நீ அங்கே ஆறுமுகத்துக்காகலாம் சப்போர்ட் பண்ணிட்டு வராத. ஆறுமுகம் தப்பு பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் சாகர நிலைமைக்கு வரையும் அங்கே ஒரு போலீஸை கான்ஸ்டேபிளை போய் இவ்வளோ அடிச்சிருக்காங்க. அதனால நான் அவங்க ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். மற்றபடி நான் வேற எந்த ஒரு நோக்கத்துலையுமே அங்கே ஆறுமுகத்தை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு வர கிடையாது. அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அதே மாதிரி அவங்க ஃபேமிலி மேட்டரில் இன்வால்வ் ஆகினது இங்கே ஆறுமுகம் மேலே மிகப்பெரிய ஒரு தப்பு. அதனால தான் நாங்கள் ஸ்டேஷன் வரையும் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எகத்தாளமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சஞ்சயுமே இதை கேட்டதும் பைரவி வந்து சஞ்சய் நீ ரொம்பவே ஓவராக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவத்தில் கன்னத்துலேயே அரைஞ்சிடுறாங்க. உடனே அரைஞ்சதும் சஞ்சய் இதுக்கு மேலே எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அடிப்படை காரணம் இல்லாமல் இங்கே நீங்கள் ஆறுமுகத்தை கடத்திட்டு வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்தை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க. மூஞ்செல்லாம் பாருங்கள் எப்படி காயமாக இருக்குது. உங்களுக்கு அவங்க ஆறுமுகத்து மேலே வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க பைரவியுமே. அதுக்கப்புறம் என்ன இங்கே அன்னபூர்ணியும் சஞ்சய் நீ இப்படியெல்லாம் ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் என்னோட பையன் சொல்லிட்டு தெரிஞ்சியும் நீ ஆறுமுகத்து மேலே இப்படியெல்லாம் கை வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. உடனே அது ஆண்டி நான் வந்து அவங்க மேலே கேஸ் கொடுத்ததுனால நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்ததும் இல்லாமல் என்கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தான் ஆறுமுகம். அதனால தான் அவன் மேலே கை வச்சேன். இல்லைனா அவன் மேலே கை வச்சிருக்கவே மாட்டேன். அவன் மேலே கேஸு முழுமையாக எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ளே தள்ளாமல் நான் விட மாட்டேன். அவன் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் ஒரு போலீஸை கான்ஸ்டேபிளை அடித்ததுக்கு அவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அவங்களுடைய ஃபேமிலி மேட்டரில் இன்வால்வ் ஆகினது இங்கே ஆறுமுகத்து மேலே தப்பு. அதுவும் இல்லாமல் அந்த போலீஸ் வந்து கான்ஸ்டேபிள் எங்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர் மேலே ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனோட அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதனால இப்போ நான் ஆறுமுகத்தை கண்டிப்பாக வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சயுமே சொல்லவும் இதை கேட்ட அன்னபூர்ணியும் என்ன சஞ்சய் என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, என்ன பின்ன பழக்கம் இல்லாத மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத, நீ ஆறுமுகத்து மேலே கை வச்சதுக்கு நீ கண்டிப்பாக அதுக்கான பதிலை சொல்லி தான் ஆகணும். அது இல்லாமல் உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாரு, என்கிட்டே நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து கேட்கவும் உடனே இங்கே சஞ்சயுமே ஆண்டி இங்கே பாருங்கள் அவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் இதே வார்த்தையை தான் சொல்லுவேன். கேஸ் கொடுத்தவங்க வந்து போலீஸ் அதிகாரி. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் கண்டிப்பாக எடுத்து ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் சொன்னாலையும் இல்லை வேறு யார் வந்து சொன்னாலையும் ஆறுமுகத்தை நான் கண்டிப்பாக வெளியே விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சஞ்சயுமே சொல்லவும் உடனே இங்கே பைரவியும் ஆறுமுகம் நீ பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு, நீ ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இவ்வளோ கேடு கட்டவன் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஒரு குடித்த போலீஸ் அதிகாரியை விட்டுட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் தப்பை தட்டு கேட்ட ஆறுமுகத்தை நீ பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் வச்சுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு செயல். அதுவும் இல்லாமல் தப்பான ஒரு விஷயம். அது இல்லாமல் கோர்ட்டுக்கு போச்சுன்னா உன்னை நான் அசிங்கப்படாமல் விட மாட்டேன். இங்கே ஆறுமுகம் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, அதுக்கான சாட்சியோட நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அங்கே சஞ்சயுமே பைரவி நீ யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா, என்னோட கடமையை வந்து என்னோடய டியூட்டியை நான் கரெக்டாக செய்கிறேன். அதுவும் இல்லாமல் நீ வந்து ஆறுமுகத்துக்கு ஒய்ஃபு அப்படின்றதுனால நீ ஆறுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. உங்களுடைய கேஸ் எல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து கண்டிப்பாக செல்லாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது அங்கே நடக்கவே நடக்காது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே திமிராகவும் பேசுகிறாங்க சஞ்சய்.
இதை பார்த்ததுமே பைரவி வந்து சஞ்சய் நீ முன்ன மாதிரி ரொம்பவே சத்தியமாக மாறிட்ட போல, ஆனால் இங்கே எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்து இப்படியெல்லாம் அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பதிலையும் அதுக்கான ரீசனையும் நீ சொல்லியே ஆகணும். அதுவும் இல்லாமல் மேலே நான் ரிட்டன் கம்ப்ளைண்ட் இங்கே எஸ்ஐ கிட்ட நான் கொடுத்துவேன். அதுவும் இல்லாமல் மேல் கோர்ட்டு ஹைகோர்ட்டில் வந்து கண்டிப்பாக உன் மேலே நான் கேஸ் கொடுத்து ஃபைல் பண்ணுவேன். உன்னை தூக்கி உள்ளே போடுற வரையும் உன்னோட யூனிஃபார்மை கழட்டுற அளவுக்கு நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி வந்து சஞ்சய் கிட்ட வந்து சவால் விடுறாங்க. உடனே அங்கே அன்னபூர்ணியுமே பயங்கர கோவத்தோடையுமே சஞ்சய் நீ பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு, அதுவும் இல்லாமல் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நீ ஆறுமுகத்தை கண்டிப்பாக நீ போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து வச்சதுக்கு கண்டிப்பாக பலன் அனுபவிச்சே ஆகுவேன். அதுவும் இல்லாமல் நான் வக்கீலை கூட்டிகிட்டு வந்து ஆறுமுகத்தை நான் வெளியே கொண்டு போய்க்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட யாரோ நீ சொல்லி தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்வேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் என்னோட பையனை நான் எப்படி வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட பையனை நான் இப்படி ஒரு தப்பு பண்ணுறதுக்காக நான் என்றைக்குமே அனுமதிக்கவும் மாட்டேன். அதுவும் இல்லாமல் அவனை நான் அப்படி வளர்க்க கிடையாது. என்னோடய பையனை நான் கரெக்டாக தான் வளர்த்துருக்கேன். ஆனால் உன்னை நியாயம் சைடு நிற்காம அநியாயம் சைடு நிற்க சொல்லி உன்னை தான் வளர்த்துருக்காங்க. ஒரு போலீஸ் அதிகாரி குடிச்சிட்டு தன்னுடைய ஒய்ஃபை வந்து அடிக்க வரும்போது அங்கே இருக்கிற பர்சன் வந்து பார்த்துட்டு சும்மா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த தான் இங்கே ஆறுமுகமும் பண்ணியிருக்கான். நீங்கள் குடிச்சிட்டு வந்து அந்த அவங்களுடைய ஒய்ஃபை அடிக்கிற போது நீங்கள் அந்த போலீஸ் அதிகாரியை அரெஸ்ட் பண்ணணுமா, இல்லை அதை தட்டு கேட்ட ஒரு மூணாவது மனுஷனை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் இப்படியெல்லாம் அடிப்பீங்களா? இதுக்கான பதிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் இங்கே ஆறுமுகத்தை நாங்கள் எப்படி வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியுமே அன்னபூர்ணி சொல்லிடுறாங்க. உடனே அன்னபூர்ணி வந்து பைரவி இங்கே பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே சஞ்சயுமே நம்ம சைடு எதுவுமே பேச கிடையாது. இந்த தப்பை வந்து ஆறுமுகம் ஒரு துளி கூட இதில் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டான். தப்பை தட்டி கேட்டிருக்கோனா தவிர தப்பு இது அநியாயம் சைடு கண்டிப்பாக இங்கே ஆறுமுகம் நின்றுருக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்தை அவன் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட பைரவியுமே ஆமாத்த இங்கே சஞ்சய் வந்து பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் சஞ்சய் வந்து ஏன் இப்படிலாம் மாறிட்டாரு, எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் நம்ம சட்டப்படியாகவே இங்கே ஆறுமுகத்தை நம்ம வெளியே கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இவர் ஃபஸ்ட்டு இவருடைய சவுகாசமே நம்ம இத்தோட வந்து கழிக்கணும். அது இல்லாமல் ஆறுமுகத்தை அடித்ததுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும், அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியை பார்த்து ஆண்டி நீங்கள் அவரை எப்படி வேணாலும் வெளியே கொண்டு வந்துக்காங்க, ஆனால் போலீஸ் அதிகாரி அடித்ததுக்கு அவர் நியாயம் வந்து சொல்லியே ஆகணும். அது இல்லாமல் அதுக்கான ரீசனும் அவர் சொல்லாகணும். ஏன்னா ஒரு அதிகாரியை கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக யாருமே கை வைக்கக்கூடாது. எந்த ஒரு தப்பு இருந்தாலையும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணுமா தவிர அவங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி ஆக்ஷனெல்லாம் இறங்கக்கூடாது. அதுக்கான ரீசனும் அதுக்கான நடவடிக்கையுமே நாங்கள் தான் எடுக்கணும். எங்களை விட்டுட்டு அவரே வந்து இப்படிலாம் தூக்கிட்டா ஊரில் எல்லாருமே தூக்கிட்டா இங்கே போலீஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சஞ்சயுமே சொல்லவும் உடனே இங்கே அன்னபூர்ணியுமே சஞ்சய் உன்னோட ரீசனையும் உன்னோட கருத்தையுமே நான் கேட்க விரும்பலை. என்னோட பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், அவனை வேணா வெளியே கொண்டு போகணும், அதுதான் என்னோட விஷயம். நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டோம், இங்கே அவன் பண்ணியிருக்க தப்புக்கு வந்து நாங்கள் வெளியே விட மாட்டோம்னு சொல்லிட்டேன். நான் வக்கீலை வச்சு வெளியே கொண்டு வந்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் யாரை வச்சு நாங்கள் வெளியே எடுக்கணும் ஆறுமுகத்தை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணும் அப்படின்றத ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வெளியே வந்து நின்றதும் பைரவியும் அத்தை இங்கே சஞ்சய் ஏன் இப்படி கூட்டிகிட்டு வந்து ஆறுமுகத்தை இப்படி அடித்து வச்சுருக்காங்க, நம்ம கண்டிப்பாக கூடி சீக்கிரமாக இங்கே ஆறுமுகத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும், இல்லைனா ஆறுமுகத்தை என்ன பண்ணுவோன்னே தெரியாது அத்தை நம்ம ஃபஸ்ட்டு வக்கீல்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சிவாவுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனும் வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுமே அங்கே அன்னபூர்ணியும் பைரவியும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. வந்ததுமே அது பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா, ஆறுமுகத்தை வெளியே விட்டாங்களா, சஞ்சய் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவா கேட்கவும் உடனே அன்னபூர்ணியும் இது சிவா இங்கே சஞ்சய் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லை சிவா, சஞ்சய் ரொம்பவே தப்பான ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் இங்கே ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல் பயங்கரமாக போட்டு அடித்து மூஞ்செல்லாம் காயமாக இருக்குது. இப்போ ஆறுமுகத்து மேலே கை வச்சதுக்கு அங்கே சஞ்சய் பதில் சொல்லியே ஆகணும். அதுவும் இல்லாமல் சஞ்சய் மேலே நம்ம ஹைகோர்ட்டில் நம்ம ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லவும் அது பெரியம்மா என்ன சொல்கிறீங்க, ஆறுமுகத்தை
போட்டு பலமாக அடிச்சிருக்காங்களா? என்ன என்ன பெரியம்மா எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பைரவியுமே சிவா அங்கே குடோனில் இருக்கிற ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தபோது அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து குடிக்கிறதுக்கு பணம் கேட்டு அடிச்சிருக்காங்க. அதனால இதை பார்த்த ஆறுமுகமும் கோவத்தில் அவங்கள வந்து 4 அடி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் அதிகாரி போல. அதை வந்து சஞ்சய் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுன்னு சஞ்சய் வந்து வெளியவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே சொல்கிறாங்க. உடனே சிவாவும் பெரியம்மா நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க பெரியம்மா, நான் உள்ளே போய் நான் கண்டிப்பாக பேசிட்டு வரேன். சஞ்சய் இப்படிப்பட்ட ஒரு பர்சனே கிடையாது, அவர் இப்படிலாம் பண்ண மாட்டார். பட் ஆனால் அவர் இப்படி பண்ணுறாருன்னா எதனா ரீசன் இருக்கும் போல். நான் போய் கேட்டுட்டு என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்கள் ஆறுமுகத்தை நான் வெளியிலே கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே வேற யாருக்குன்னா கால் பண்ண போகிறீங்க, நீங்கள் வக்கீலுக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அங்கேருந்து உள்ளேயுமே போகிறாங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் என்னாச்சு சஞ்சய், ஆறுமுகத்தை எதுக்காக நீ கடத்திட்டு வந்திருக்க, ஆறுமுகத்தை வெளியே விடு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சஞ்சய் கிட்ட சொல்லவும் உடனே சஞ்சயும் இல்லை சிவா, ஆறுமுகத்தெல்லாம் வெளியே விட முடியாது, ஆறுமுகத்து மேலே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியாத மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி மேட்டரில் இன்வால்வ் இருக்கிற, அதுவும் இல்லாமல் போலீஸ் அதிகாரி ஒரு கான்ஸ்டபிளை வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரீசனும் ஸ்ட்ராங்கான ஒரு கேஸுமே இருக்குது. அவர் மேலே நான் எஃப்ஐஆருமே போட்டுட்டேன், நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சஞ்சயுமே ரொம்பவே திமிராகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அங்கே சிவாவும் சஞ்சய் என்ன பேசிக்கிட்டு இருக்கு சஞ்சய், அங்கே ஆறுமுகம் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். ஆனால் நீ முன்விரோத பகையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆறுமுகத்தை பழி வாங்கலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆறுமுகத்தை மேலே உனக்கு கை வைக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அதுவும் இல்லாமல் நீ அவன் மேலே எதுக்காக கை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே கேட்குறாங்க. உடனே இங்கே சஞ்சயும் சிவா இங்கே எங்களுடைய விசாரணை வந்து கேஸ் கொடுத்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறது தான், நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அதுக்கு எகத்தாளமே என்னவே எதிர்த்து பேசிகிட்டு இருந்தால் ஆறுமுகம். அதனால தான் 4 தட்டு தட்டுனேன். ஏன்னா அப்போ தான் போலீஸ்னா பயம் வரும், போலீஸ்னா சும்மாவா, நாங்கள் இப்படியெல்லாம் அவங்கவுங்க ஒப்பட்டக்கு மாற்றி மாற்றி சென்ட் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சயுமே கேட்கவும் உடனே இங்கே சிவாவுமே சஞ்சய் நீ என்ன பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, நீ எதுக்காக ஆறுமுகத்தை நீ வெளியே விட மாட்டேன்னு சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு நாள் புரிய வரும். ஆனால் இங்கே ஆறுமுகத்தை வெளியே நாங்கள் கொண்டு வந்துடுறோம், ஆனால் நீ எதுக்காக அந்த விஷயத்த பேசுன, அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்தை நீ எதுக்காக விட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு எனக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல. ஆனால் நாங்கள் சட்டப்படியே இங்கே ஆறுமுகத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவாவுமே கிளம்பிடுறாங்க. வெளியே போனதும் சிவா என்னப்பாச்சு, அங்கே சஞ்சய் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே கேட்கவும் உடனே இங்கே சிவாவும் அம்மா இது சரி இங்கே பெரியம்மா அவங்க இது ஆறுமுகத்தை வெளியே விட மாட்டாங்களாம், அதுவும் இல்லாமல் அவங்க செஞ்ச தப்புக்கு எஃப்ஐஆர் போட்டுட்ருக்காங்க, நம்மளை கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சஞ்சய் அப்படின்ற மாதிரியுமே அங்கே சிவா சொல்லவும் இதை கேட்டால் அன்னபூர்ணியும் சிவா நானும் இதை தானே சொன்னேன், அங்கே சஞ்சய் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன் கிடையாது, அவன் ரொம்பவே கெட்டவனான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே மற்றவங்க சொல்லி அவன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்லை அவனுடைய பகையை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் சஞ்சய் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இங்கே ஆறுமுகத்தை மூஞ்செல்லாம் பயங்கரமாக காயம் பண்ணி வச்சுருக்கான் அந்த ஆறுமுகம். அந்த ஆறுமுகத்தை நம்ம சும்மாவே விடக்கூடாது. இங்கே அன்னபூர்ணியும் அங்கே சஞ்சய் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு ஐடியாவும் வருது பைரவிக்கு. அங்கே குடோனில் போயிட்டு நம்ம அந்த ஒரு லேடியை நம்ம விசாரித்தா அந்த லேடி வந்து இங்கே ஆப்போசிட்டான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஆறுமுகத்தை நம்ம வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட அத்தை இங்கே நம்ம குடோனுக்கு போனோன்னா எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும், அது இல்லாமல் இங்கே அந்த ஒரு ஒய்ஃபோட ஹஸ்பண்டை அடித்ததுனால தானே இப்போ கேஸ் போட்டாங்க, இப்போ நம்ம அந்த ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, அதுவும் இல்லாமல் ஆறு வெளியே எடுத்துடலாம், எந்த ஒரு அந்த போலீஸ் அதிகாரிக்குமே நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணியும் பைரவி நீ சொல்கிறது ஒரு வகையில் எனக்குமே கரெக்டுன்னு தான் படுது, அதுவும் இல்லாமல் இங்கே ஆறுமுகம் ரொம்ப நேரம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருக்க மாட்டான், ஆறுமுகத்தை வேறு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக இப்போ ஆறுமுகத்தை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி நம்ம எடுத்தே ஆகணும், நம்ம ஃபஸ்ட்டு அங்கே குடோன்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியும் பைரவி சிவான்னு சொல்லிட்டு 3 பேருமே போகிறாங்க. போகும்போது இங்கே சிவாவும் பைரவி இங்கே ஆறுமுகம் உன் கூட தானே இருந்தான், அவன் எப்போ அங்கே போனான் குடோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா கேட்கவும் உடனே பைரவியுமே
அது இல்லை சிவா, அங்கே குடோனுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக்கப் பண்ணிட்டு வரலாம்னு மாதிரி போனார். ஆனால் அங்கே போன இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஆகுன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஆறுமுகம் ரொம்பவே பாவம். அவன் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டான். அவன் கண்ணு முன்னாடி எந்த ஒரு தப்பு நடந்தாலையும் அதை தட்டு கேட்பான். அந்த ஒரு தட்டு கேட்குற அந்த உரிமையை வந்து பறித்து, அதுவும் இல்லாமல் அங்கே ஆறுமுகத்தை அசிங்கப்படுத்தி இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே பயங்கரமாக அடிச்சிருக்கான் அந்த சஞ்சய். ஆனால் சஞ்சய் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. எதனால இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மாதிரியுமே இங்கே பைரவியுமே. அதுக்கப்புறம் சிவாவும் பைரவி, இது எதுக்குமே நீ கவலைப்படாத, ஆறுமுகத்தை வெளியே கொண்டு வர பொறுப்பு என்னோட பொறுப்பு. இங்கே சஞ்சய் என்ன வெளியே விடலைன்னா என்ன, நம்ம சாட்சி ஆதாரங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே ஆறுமுகத்தை கண்டிப்பாக நான் வெளியே கொண்டு வரவேன். நீ எதுக்குமே அங்கே ஆறுமுகத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அதுவும் இல்லாமல் இங்கே ஆறுமுகத்தை சஞ்சய் அடித்ததுக்கு கண்டிப்பாக ரீசனோ இல்லை இது அதுக்கான ஒரு பதிலையும் சொல்லி தான் ஆகணும். அது இல்லாமல் அடித்ததுக்கு இங்கே சஞ்சய் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.